ஹாய், நான் ரவி. நம்ம ஊர்ல புலிய பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரின்னு ஒரு பழமொழி இருக்கு. இயற்கையா புலி வலிமையான மிருகம். கொஞ்சமா அது சாயல்ல இருக்கிற பூனைக்கு சூடு போட்டா அது புலி ஆயிடுமா? அப்படி நம்ப வைக்கிற ஒரு சம்பவம் சமீபத்துல நடந்தது. அந்த பாதிப்புல கற்பனையா ஒரு கதை. விஜயநிதி பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது வினோத சத்தம் கேட்டது. அது என்ன சத்தமா இருக்கும், அதுவும் இந்த நேரத்துல? அட கழுதைங்க, ஏய் ஏய் நிறுத்துங்க. இப்ப எதுக்கு இங்க வந்து கத்துறீங்க? எங்க உரிமையை மீட்க வந்திருக்கோம். என்ன உரிமையா? அதை யாரு உங்களுக்கு கொடுத்தது? அது இருந்ததுனாலதான் நாங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சோம். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெளி ஆளுங்களுக்கு போட்டி வைக்கிறீங்க. இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க. எங்களுக்கு வைக்க மாட்டீங்களா? என்ன போட்டி? கார் ரேஸ் சொல்றோம். அது காரு, நீங்க கழுதைங்க. காருங்களா? அது நம்ம ஊரு போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்கிற துருப்புடிச்ச வண்டிகளே பெட்டரு. நாங்க வண்டி போக முடியாத இடத்துக்கு வாக்கு சீட்டை தூக்கிட்டு போய் எலெக்ஷன் நடக்க வச்சவங்க. எங்களை விடவா அந்த டப்பா காருங்க முக்கியம். உங்களுக்கு எப்படி போட்டி வைக்கிறது? கார் ரேஸ்னா வெளிநாட்டுல இருந்து வந்து பாப்பாங்க. நீங்க ஓடினா யாரு பாப்பாங்க? நீங்க கண்ணு தெரியாம காரு ஓட்டுன படத்தை ஜனங்க பாக்காதத வச்சு பேசக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் ரேஸ் வைக்க முடியாது. கிளம்புங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? குட் கொஸ்டின். அதோட விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. கேட்டுக்கங்க. உங்க ஆளுங்க செய்தியோ போட்டோவோ இருக்கிற நியூஸ் பேப்பரை, போஸ்டரை விட்டு வைக்க மாட்டோம். தின்னுடுவோம். வர போற எலெக்ஷன்ல எந்த மலை கிராமத்துக்கும் ஒட்டு மெஷினை எடுத்துட்டு போக மாட்டோம். ஒருத்தனும் ஓட்டு போடா முடியாது. எவன் சொன்னான் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாதுன்னு? கரெக்டா கை வைக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு 1000 ஓட்டுக்கு சமம். ஒத்துக்கிறத தவிர வேற வழி இல்ல. சரி, நீங்க கேக்குறதும் நியாயம்தான். ரேஸ் வச்சிருவோம். கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடத்தணும். அங்கேயா? முடியாது. அது கிரிக்கெட் மேட்ச் நடத்துற இடம். அங்க பாட்டு கச்சேரி மட்டும் நடத்துறீங்க. அப்ப நாங்க பாட்டு கச்சேரி நடத்த அனுமதி கொடுங்க. இல்ல, உங்களுக்கு அங்கேயே ரேஸ் நடத்துறேன். முதல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? கை வைக்கிற இடத்துல வச்சா எல்லாம் நடக்கும். வேறு வழி தெரியாத விஜயநிதி கழுதை ரேசுக்கு தேதி அறிவித்தான். அது தனி கதை.